கரண்ட் கம்பியில பறவைகள் இந்த மாதிரி உட்காந்துருக்கத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அதுங்களுக்கு ஷாக் அடிக்கல. இதே கம்பியை நம்ம தொட்டா நம்மளை இப்படி தூக்கி வீசி கொஞ்ச நேரத்துல இந்த நிலைமை கூட நமக்கு வந்துருது. அது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற கொஸ்டின் உங்களுக்குள்ளேயும் தோணி இருக்கும். கரண்ட் கம்பியில உட்கார்ற எல்லா பறவைகளும் சேஃபா இருக்காது. ஒரு சில பறவைகள் கரண்ட்ல அடிபட்டு சாகுறத நம்மளே பார்த்திருக்கோம். இதுக்கான பதில கடைசியா சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல மின்சாரம் பாய ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் தேவை. அதாவது மின்சாரம் ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு பொருள் வழியா போய் மறுபடியும் ஸ்டார்ட் ஆன இடத்துக்கே வரணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மின்சாரம் அதிக மின்னழுத்தம் உள்ள இடத்துல இருந்து குறைந்த மின்னழுத்தம் உள்ள இடத்துக்கு வேகமா பாயும். இந்த மாதிரி ரெண்டு அமைப்பு இருந்தாதான் மின்சாரம் பாயும். இப்போ விஷயத்துக்கு வர, பறவைகளுக்கு ஏன் ஷாக் அடிக்கிறது இல்ல? பறவைகள் ஒரே கம்பியில ரெண்டு காலையும் வச்சிருக்கனால அங்க க்ளோஸ்டு சர்க்யூட் இருக்காது. ரெண்டாவது விஷயம், கால் ரெண்டும் சமநிலையில இருக்கிறனால, அதாவது ஒரே கம்பியில இருக்கிறனால மின்னழுத்த வேறுபாடும் இருக்காது. அதனாலதான் ஷாக் அடிக்கிறது இல்ல. அப்போ நமக்கு ஏன் ஷாக் அடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம தரையில நின்னுட்டோ இல்ல தரையில டச் ஆகிற பொருள் மேல நின்னுட்டோ தான் கரண்ட் கம்பியை தொடுவோம். மின்சாரம் அதிக மின்னழுத்தம் உள்ள இடத்துல இருந்து குறைந்த மின்னழுத்தம் உள்ள தரைக்கு ஈஸியான வழியை கண்டுபிடிச்சு வேகமா வரனாலதான் நமக்கு ஷாக் அடிக்குது. சில பறவைகள் மட்டும் கரண்ட் அடிபட்டு சாகுது. அது ஏன்னா அதோட ஒரு கால் ஒரு கம்பியிலையும் இன்னொரு கால் இன்னொரு கம்பியிலையும் இருக்கிறனால அங்க ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் உருவாகும். இதனாலதான் அதுங்க அடிபட்டு சாகுது. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல உங்களை கண்டிப்பா மீட் பண்றேன். பை பை.